மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தென்பெண்ணையாறு நீர் தகராறு தொடர்பாக தற்போது தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. தென்பெண்ணையாறு நதிநீர் பங்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகளுக்கு நோட்டீஸ் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், இந்த நோட்டீஸ்ல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கு நீதிமன்றம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் மிக முக்கியமாக பாயும் தென்பெண்ணை நதி நீர் தாவா என்பது தொடர்ந்து கர்நாடகத்துடன் இருந்து வருகிறது. இந்த கர்நாடகத்துடனான நீர் பங்கீட்டு பிரச்சனைக்கு தென்பெண்ணை நீர் தாவா நடுவர் மன்றத்தை அமைக்கவும், தென்பெண்ணை நீர் தாவா நடுவர் மன்றத்தை மத்திய அரசு அமைக்கும் வரை மார்க்கண்டேய நதியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தடை விதிக்கவும் தமிழ்நாடு அரசு கோரியிருந்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து கடந்த மே மாதம் மத்திய அரசு 6 மாதங்களுக்குள் இந்த தென்பெண்ணை நீர் தாவா நடுவர் மன்றத்தை அமைக்க உத்தரவிட்டிருந்தது. இதனிடையேதான் தென்பெண்ணையாறு நதிநீர் தாவா, மகதாய் நீர் தாவா போன்ற தீர்ப்பாயத்திற்கு பரிந்துரைக்க அனுமதிக்க கோரியும், ஏற்கனவே இருக்கும் ஒரு தீர்ப்பாயத்திற்கு இந்த தாவாவை பரிந்துரைப்பதன் மூலம் விரைவாகவும் சிக்கனமாகவும் தீர்வை அடைய முடியும் என்று மத்திய அரசு ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தென்பெண்ணையாறு நதிநீர் பங்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.